சோசியல் மீடியாவில் ப்ரொஃபைல் லாக் போடாத பெண்கள் தான் டார்கெட் வசமாகி சிக்கிய நபர். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸ் உடனுக்குடன் பார்க்க நினைத்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. காவல்துறை மேற்கு மண்டலம் சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய பெண் புகார் ஒன்று அளிச்சிருந்தாங்க. அதில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முகநூல் பக்கத்தின் வாயிலாக அறிமுகமாகிய சரவண விக்ரம் என்ற நபருடன் நட்பாக தொலைபேசி மூலமாகவும் மெசேஞ்சரில் குறுஞ்செய்திகள், வீடியோ கால், ஆடியோ கால் என பேசி பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் சரவண விக்ரம் அந்த பெண்ணை அவரது கட்டுப்பாட்டுக்குள் வரவழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை யாருடனும் தொலைபேசியில் பேசக்கூடாது என்றும் தன்னுடன் மட்டுமே தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சரவண விக்ரம் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதாக அப்பெண்ணிடம் கூறியுள்ளார். அதனால் அவர் செல்லும்போது எல்லாம் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வர வேண்டும் என்று ஆபாசமாக வாட்ஸ்அப்பில் சில வீடியோக்களையும் அனுப்பி அதன்படி செய்ய வேண்டும் என்றும் வாட்ஸ்அப் வழியாக அப்பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தலும் அளித்திருக்காரு. தனக்கு 2 மகள்கள் இருப்பதால் இதனால் பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் சரவணன் உடனடியாக தொடர்பை துண்டித்து அவரது தொலைபேசி எண்ணை பிளாக் செய்து புதிய தொலைபேசி எண்ணையும் பயன்படுத்தி வந்திருக்காரு. அந்த பெண் இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சரவண விக்ரம் அப்பெண்ணின் அக்காவின் முகநூல் பக்கத்தினரை அடையாளம் கண்டு அவர்களிடம் அப்பெண்ணின் தொலைபேசி எண்ணை கொடுக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். அப்படி தரவில்லை என்றால் அவரது புகைப்படத்தை முகநூலில் மார்பிங் செய்து வெளியிட்டு விடுவதாகவும் கூறியிருக்காரு. இதற்கு பயந்து அப்பெண்ணின் தொலைபேசி எண்ணை அவரது அக்கா கொடுத்துள்ளார். இதன் பின் தான் இன்னும் கொடூரமாக நடக்க தொடங்கியிருக்கு. சரவண விக்ரம் ஏற்கனவே பேசி வந்த பெண் அவரது அக்கா அவர்களது மகளையும் ஆபாசமாக பேசி தன்னுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என பாலியல் தொந்தரவும் கொடுத்திருக்காரு. தன் ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் நீங்கள் முகப்புத்தகத்தில் பதிவிட்டு இருக்கும் புகைப்படங்களை மார்பிங் செய்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்து விடுவதாகவும் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இந்த புகார் தொடர்பாக மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மிரட்டும் நபர் குறித்த தகவல்களை பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து வாங்கி தொழில்நுட்ப ரீதியாக விசாரணையை மேற்கொண்டனர். அவருடைய செல்போன் மற்றும் சமூக வலைதளங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தும் கணினி ஐபி முகவரியை கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் போலி சமூக வலைதள கணக்கு ஆரம்பித்து இதுபோன்று செயல்களில் ஈடுபடுவது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து சரவணன் விக்ரம் என்ற பெயரில் ஏமாற்றிய நபரான தூத்துக்குடியைச் சேர்ந்த 42 வயதான கோபியை தூத்துக்குடியில் அவரது வீட்டின் அருகில் வைத்து சென்னை தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவரிடமிருந்து செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கோபியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளாக பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் உள்ள பெண்களின் ஐடிகளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து அவர்கள் நட்பாக ஏற்றுக்கொண்டவுடன் சமூக வலைதள பக்கத்தில் உள்ள பெண்களின் போன் நண்பருக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பி இரவு நேரங்களில் பாலியல் துன்புறுத்தல்கள் செய்வதை வழக்கமாக வைத்திருந்திருக்காரு. 8ஆம் வகுப்பு படித்துள்ள நிலையில் தேங்காய் வியாபாரம் செய்யும் கடையில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வருகிறார். இவர் சமூக வலைதளங்களில் பாதுகாப்பில்லாத முறையில் வெளிப்படையாக தகவல்களை வைத்திருக்கும் பெண்களை மட்டும் குறிவைத்து பாலியல் தொந்தரவு செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. கைதான கோபி மொத்தம் 5 பேஸ்புக் ஐடி, 9 இன்ஸ்டாகிராம் ஐடியையும் பயன்படுத்தியிருக்காரு. இது போன்ற எத்தனை பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார் என்பது குறித்த விசாரணையும் மேற்கொண்டு வருகிறாங்க. கைது செய்யப்பட்ட கோபி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது சிறையிலும் அவர்களை அடைச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை பயன்படுத்தி வரும் அனைத்து நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடிகளுக்கு லாக் செய்யும் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களது கணக்குகளை சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.